செகண்ட் லவ் 11வது கண்டஸ்டன்ட் யாருன்னா ராஜா. ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா, நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் லவ்வில் அடுத்த கண்டஸ்டன்ட் ராஜா. அவர் லவ்வாக பண்ணிக்கிட்டு இருந்திருப்பார்னு நினைக்கிறேன் தம்பி. ராஜா தம்பி என்ன பண்ணியிருக்காரு, ஒரு லவ் இல்லாமல் 2 லவ் இல்லாமல் நிறைய லவ் பண்ணியிருப்பார். ஒரு அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹார்ட் பிரேக் இருக்குது. அப்படி லவ் மேல் நம்பிக்கை போலையாம். அப்படின்னா நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அதான் உண்மை. அதை தான் சொல்ல வர்றாரு, வேறு ஒன்றும் இல்லை. அதாவது ஒருத்தவங்களுக்கு கிடைக்க வேண்டியது உங்களுக்கு கிடைக்கிறது கிடைக்காம இருக்கிறது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லுவார்ல ரஜினி. அந்த மாதிரி அதாவது உங்களுக்கு சேர வேண்டியது கரெக்டாக அந்த நேரத்துக்கு எப்போ வரணுமோ அது தானாக வரும். அந்த ஃபிலாசபி படி இந்த ஷோ கிடைச்ச மாதிரி இவருக்கு ஒரு பொண்ணு கிடைக்கும், கண்டிப்பாக எனக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் மிஸ்டர் ராஜா இருக்கார். ஸோ பார்ப்போம், ஷோவை பார்ப்போம். ஷோ இன்னும் நிறைய பார்க்கணும். ஏன்னா ஒரு 6 வாரம் தான் நடக்கும் ஆக்சுவலாக. ஸோ ஃபுல்லாக பார்த்தா தான் நமக்கு தெரியும் யார் ராஜா, இந்த மற்ற 12 பேர் யார், 11 பேர் யார் எல்லாம் தெரியும். இவருக்கு ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிளுங்க. 3 விஷயம் இருந்தால் போதும். அவங்க தான் ராஜா, அந்த பொண்ணு தான் ராணி. ஒன்றும் கிடையாது. கிளாரிட்டியாக இருக்கணுமா, மைண்டு கிளாரிட்டியாக இருக்கணுமா. யாருக்கு எங்கே இருக்குது பெண்கள்னாலே, நீ கல்யாணம் பண்ணினாலே முடிஞ்சுன்னு அர்த்தம். கிளாரிட்டியான பெண்கள்லாம் இங்கே எங்கேயுமே இல்லை. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் ஆதாம் ஏவாள் காலத்தோடு முடிஞ்சு போச்சு, 90s முடிஞ்சு போச்சு. நம்மளாம் வர போகிறது இல்லை. பியூரிட்டியா டேய், ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இப்போலாம் யாருமே வேர்ஜினே கிடையாதுடா. எல்லாமே தன்னுடைய கற்பை 15-20 வயசுக்குள்ளே இழந்துடுறாங்க. ஸ்கூல் படிக்கும்போதே முடிஞ்சிருது, ஸ்கூல் காலேஜ்லேயே முடிஞ்சிருது. சீல் உடச்சிட்றாங்க. அதான் ரியாலிட்டி. தப்பு தவறி 1-2 தான் மீதி இருந்தால் தான் வரும். ஏன்னா இப்போ உள்ள வெஸ்டர்ன் மீடியா போட்டு, அதுவும் இந்த சோசியல் மீடியாலலாம் அவனே ஒரு அப்சசிவ் உண்டு பண்ணி அந்த மாதிரி செய்ய வச்சிட்றாங்க. ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது இந்த மாஃபியா கும்பல்லாம் நிறையா இருக்காங்களே. இப்போ எப்படி நம்ம தலைவர் விஜய்லாம் ஆட்சிக்கு வர்றாரு? பியூரிட்டி மைண்ட்லாம் கிடையாது யாருக்கும், கிளாரிட்டி மைண்ட்லாம் கிடையாது. தலைவன் விஜய் அப்படின்னு கத்துவாங்க. யாராச்சும் அவரை பேசி விட்டாங்கன்னா அப்படியே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி 3 நாள் சாப்பிட மாட்டாங்க, ஓட்டு போட்டுருவாங்க. அந்த மாதிரி போய்ட்டுருக்கு. ஸோ இவருக்கு கிளாரிட்டி, பியூரிட்டி, சின்சியாரிட்டி வேறு. 2K கிட்ஸ்லாம் அதெல்லாம் எதிர்பார்க்காத, முடிஞ்சு போச்சு. யார் அவன் அப்டேட் இல்லாமல் வந்துருங்க ராஜா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.